தமிழ் சினிமா நேயர்களுக்கு என்னுடைய அன்பு வணக்கம். வெல்கம் டு எம்டி திரை. இந்த ஷோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இயக்குனர் MC ஜிதின் இயக்கத்தில் நர்சரியா, ஃபாசில் ஜோசப் மற்றும் பலர் நடித்து வெளிவந்திருக்கிற திரைப்படம் தான் சூக்ஷ்ம தர்ஷினி. இது ஒரு மலையாள திரைப்படம். இந்த படத்தினுடைய திரை விமர்சனத்தை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இது ஒரு த்ரில்லர் படமாக வெளிவந்திருக்கு. இந்த படத்தினுடைய கதை என்ன அப்படின்னா, பிரியதர்ஷினி அப்படிங்கிற கதாபாத்திரத்தில் நர்சியா நடிச்சிருப்பாங்க. இவங்களுடைய குழந்தை அப்படிங்கிற ஒரு அமைதியான வாழ்க்கை வாழ்ந்துட்டு வருவாங்க. ஃபாசில் ஜோசப் தன்னுடைய அம்மாவுடன் இந்த பிரியதர்ஷினி வீட்டுக்கு பக்கத்தில் குடி வருவார். இவர் பண்ணுற விஷயங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா மர்மமாகவும் விசித்திரமாகவும் இருக்கும். இதை ஒரு சந்தேக கண்ணோட்டத்தோடே பார்ப்பாங்க நஸ்ரியா. இப்படியா போயிட்டு இருக்கிற அந்த சூழ்நிலையில் ஒரு நாள் இரவு ஃபாசில் ஜோசப்புடைய அம்மா பார்த்திங்கன்னா காணாமல் போயிடுறாங்க. இதற்கு பிறகு நடக்கிற விஷயங்கள் தான் இந்த படத்தினுடைய மீதி கதை. இந்த படத்தை பற்றி அலசணும் அப்படின்னா, பிரியதர்ஷினி கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்கக்கூடிய நஸ்ரியா ஒரு CBI அதிகாரி போல் பக்கத்து வீட்டில் நடக்கிற விஷயங்களை வேவு பார்க்கும் காட்சிகள் எல்லாமே கலாட்டா ரகம் அப்படின்னு சொல்லலாம். தன்னுடைய சிறப்பான நடிப்பால் நம்மளை ரசிக்க வச்சுருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். அதே போல் பக்கத்து வீட்டு பெண்களை சேர்த்து கொண்டு இவங்க பண்ணுற அந்த சீரியஸான விஷயங்கள் எல்லாமே ரசிக்கிற மாதிரி எடுத்திருக்காரு டைரக்டர். அந்த சீரியஸான காட்சிகளில் கூட நம்மளை சிரிக்க வச்சுருக்காரு இயக்குனர். அதே போல் ஃபாசில் ஜோசப் இவர் அந்த முதல் பாதி திரைப்படம் முழுவதுமே பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு விஷயத்த பண்ணுறாரு. இவர் என்ன பண்ணுறாரு அப்படிங்கிற விஷயத்த நம்மளை யோசிக்க வைக்கிறார். குறிப்பாக நெகட்டிவ் கேரக்டரில் மிரட்டிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். அதே போல் அந்த பிரியதர்ஷனுடைய குழந்தை இருக்காங்க இல்லையா, நஸ்ரியாவுடைய குழந்தை, இவங்க ஒரு சீனில் செல்ஃபோன் கேமை பற்றி கேட்குற அந்த காட்சிகள் எல்லாமே பார்த்திங்கன்னா தியேட்டரில் சிரிப்பலையை ஏற்படுத்துது. இந்த படத்தினுடைய கேமரா ஒர்க் ஆகட்டும், எடிட்டிங் ஆகட்டும், இந்த படத்தினுடைய பின்னணி இசை எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த படத்துக்கு மிகப்பெரிய பலம் அப்படின்னே சொல்லலாம். இந்த படத்தை ஒரு த்ரில்லர் படமாக கொடுத்துருக்காரு இயக்குனர் MC ஜிதின். திரைக்கதையை ரொம்ப சுவாரஸ்யமாக அமைச்சு ஆடியன்ஸை ரசிக்கிற மாதிரி இந்த படத்தை எடுத்திருக்காரு. ஓவராலாக இந்த படத்துக்கு நான் கொடுக்குற ரேட்டிங்கு 5க்கு 3.5. மொத்தத்தில் ஒரு த்ரில்லர் படம் விரும்பிகளுக்கு குடும்பமாக உட்கார்ந்து பார்க்க ரசிக்கக்கூடிய ஒரு படம். அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.